Hi guys, welcome back to Dubai News channel. இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க எதை பத்தி பார்க்க போறீங்கன்னா நாங்க போன கொடைக்கானல் ட்ரிப் பத்தி தான். சோ இந்த கொடைக்கானல்ல நாங்க என்னென்ன பிளேஸ்லாம் விசிட் பண்ணிருந்தோம், சோ எந்தெந்த பிளேஸ்லாம் நாங்க பார்க்க முடியாம போச்சு, அப்புறம் கொடைக்கானல் போறதுக்கு இ பாஸ் தேவையா இல்லையா அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல்லா சொல்லியிருக்கிறோம். சோ இந்த வீடியோ கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் எங்க கூட இந்த ட்ரிப்ல ஹல்வா கப்புள்ஸும் டிராவல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களோட சேனல் லிங்க்கும் என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், மறக்காம விசிட் பண்ணி பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். கரெக்டாக ஒரு 9:30 இருக்கும். இப்போ தான் ஹில்ஸ் ஏற ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நாங்கள் திருநெல்வேலியிலேருந்து கிளம்புன டைம் என்னன்னா 4:30 கிளம்பிட்டோம். அங்கேருந்து ஒரு 3.5 ஹவர்ஸில் கரெக்டாக கொடைக்கானல் செக் போஸ்ட் ரீச் ஆகணும். ரீச் ஆகணும்னா பார்த்தீங்கன்னா செக் போஸ்ட்டில் பிளாக் பண்ணி எங்கிட்ட இ பாஸ் கேட்டாங்க. பட் நாங்கள் கிளம்புறப்போ நிறைய பேர்கிட்ட விசாரிச்சு தான் கிளம்பணும். பட் இ பாஸ் எதுவும் தேவையில்லைன்னு சொன்னதுனால நாங்கள் இ பாஸ் அப்ளை பண்ணாமலே கிளம்பிட்டோம். ஸோ அங்கே வந்து இ பாஸ் அப்ளை திரும்ப அங்கே செக் போஸ்ட்லேருந்து திரும்ப இ பாஸ் அப்ளை பண்ணி ஒரு 2.5 ஹவர்ஸ் அங்கே வெயிட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அங்கே திரும்ப நம்ம கொடைக்கானல் நீங்கள் ட்ரிப் பிளான் பண்ணுறவங்க கண்டிப்பாக ஒரு 1 or 2 days முன்னாடி இ பாஸ் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கோவிட் சுச்சுவேஷனில் இப்போ கொடைக்கானல் ட்ரிப்புக்கு கண்டிப்பாக இ பாஸ் ரெக்வயர்ட். ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. நாங்கள் இப்போ தான் ஹில்ஸ் ஏற ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஒரு 10:30 ஆயிடுச்சு நாங்கள் மேலே போகிறதுக்கு. ஸோ இங்கேருந்து ஹில்ஸ் மட்டுமே நீங்கள் ஒரு 60-65 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் கொடைக்கானல் ரீச் ஆகிறதுக்கு ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஏர்லி மார்னிங் நீங்கள் வந்து கிளம்புறதா இருந்தால் நல்லா உங்களுக்கு அந்த சைட் வியூ அதெல்லாம் செமையாக இருந்துச்சு. 2 சைடும் பார்க்குறதுக்குமே அந்த மவுண்டன் வியூஸ், அப்புறம் சைடில் சின்ன சின்ன ஃபால்ஸ்லாம் நாங்கள் நிறைய பார்த்துட்டு போனோம். அங்கேருந்து இந்த ஹில்ஸ் ரோடுனால காரை அங்கங்கே பார்க் பண்ண முடியாதனால அப்படியே போயிட்டு இருந்தோம். இந்த காரை நிப்பாட்டாமல் அந்த கார்லேருந்தே வியூ அப்படி பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டு இருந்தோம். நம்ம டிஸ்ட்ரிக்டும் இந்த டிஸ்ட்ரிக்டும் நல்லாவே கிளைமேட் ரொம்பவே டிஃப்ரென்ஸாக இருந்தது. நல்ல சில்லுன்னு இருந்தது. கிளைமேட்டை என்ஜாய் பண்ணிட்டு இப்போ தான் அப்படி மேலே போயிட்டுருக்குறோம். ஃபஸ்ட்டு கொடைக்கானல் என்ட்ரு ஆகணும்னு நாங்கள் பார்த்த ஃபஸ்ட்டு ஸ்பாட் என்னென்னா அது சில்வர் கேஸ்கேட் ஃபால்ஸ் தான். ஸோ இந்த ஃபால்ஸ்க்கு முன்னாடி ஒரு மெயின் செக் போஸ்ட்டில் கார் எல்லாமே சானிடைஸ் பண்ணி நம்மளோட என்ட்ரி எல்லாமே வாங்கி தான் அலோவ் பண்ணாங்க. இப்போ இந்த கரண்ட் சுச்சுவேஷன்னால இந்த மாதிரி சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. உள்ளே என்ட்ரு ஆனோடனே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சில்வர் கேஸ்கேட் பார்க்கு அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க. இந்த சுச்சுவேஷனில் நிறைய ஷாப்ஸ் எதுவுமே இங்கே இல்லை. பட் 1-2 ஷாப்ஸ் இருந்தது. பட் இந்த சில்வர் கேஸ்கெட் பார்க் எந்த வித என்ட்ரி ஃபீஸ் எதுவுமே கிடையாது. இது டைரெக்டாக நமக்கு உள்ளே போயிட்டு அந்த சில்வர் ஃபால்ஸோட வியூவை நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இந்த சில்வர் ஃபால்ஸு இந்த கொடைக்கானல் லேக்கோட எக்ஸஸ் வாட்டர் வந்து விழுறது தான் அந்த சில்வர் ஃபால்ஸாக சொல்கிறாங்க. இதோட ஹைட்டை பார்த்தீங்கன்னா ஒரு 180 feet டால், அப்புறம் ஒரு 55 meters கிளிஃபாக இருக்குது. பட் ரொம்ப பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த வியூ ரொம்ப அந்த கிளைமேட்டுக்கும் அந்த வியூ பார்த்து நாங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் அப்படி பார்த்துட்டு சில்வர் ஃபால்ஸை முடிச்சுட்டு நாங்கள் பார்த்த இடம் என்னென்னா கொடைக்கானல் லேக். உங்களுக்கு பார்க்குறப்பவே தெரியும் முன்னாடி இந்த கொடைக்கானல் லேக்கில் எவ்வளோ போட் ரைடிங் எல்லாமே போவாங்க. பட் இந்த கரண்ட் கோவிட் சுச்சுவேஷன்னால போட்டிங் எதுவுமே அலோவ் பண்ணல. நாங்கள் ஜஸ்ட்டு அந்த லேக்கை மாத்திரம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு அடுத்த ஸ்பாட்டுக்கு கிளம்பிட்டோம். அங்கே உள்ளவங்களாம் சொன்னது என்னென்னா மேபி அக்டோபர் லாஸ்ட்டில் இந்த போட்டிங் இது ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் நெக்ஸ்ட் பார்த்த பார்க் என்னென்னா பிரையண்ட் பார்க். இது வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் கலர்ஃபுல் அட்ராக்ஷன் இந்த கொடைக்கானல்னு சொல்லுவாங்க. இங்கே மோர் தென் 300 மேலே வெரைட்டிஸ் ஆஃப் ட்ரீஸ் இருக்குது. அப்புறம்
மோர் தென் 100 வெரைட்டிஸ் ஆஃப் ரோசஸ் இருக்குது. நிறைய ஃப்ளவர்ஸ், நிறைய பிளான்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அது சேலுக்கு கூட வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி இப்போ பார்க்குறது தான் இந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாமே சேலுக்கு வச்சுருந்தாங்க. 10 rupees தான், ரொம்ப சீப்பாக இருந்தது. நாங்கள் நிறைய வாங்கிட்டு வந்திருந்தோம். அப்புறம் இதில் இன்னொரு அட்ராக்ஷன் என்னென்னா, இந்த பார்க்கில் 157 years ஓல்டு ஒரு யூக்லிப்டஸ் ட்ரீயும் இருந்துச்சு இந்த பார்க்கில். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பார்க் ஸ்டார்ட் பண்ண இயர் பார்த்தீங்கன்னா 1908 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்ராக்சிமேட்டாக 20 acres வந்து இந்த பார்க்கோட ஏரியா இருக்குது. அப்புறம் இது இங்கே ஒரு செப்பரேட் ரூம் மாதிரி வச்சு இதில் நிறைய பிளான்ஸ் வச்சுருந்தாங்க. ஐ திங்க் மோர் தென் 200-300 வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸு, அப்புறம் நிறைய பிளான்ஸ்லாம் இருந்தது. பட் எனக்கு எல்லா நேமும் கரெக்டாக தெரில. ஸோ பட் போர்டு வச்சுருந்தாங்க, பார்த்தா நமக்கு தெரியும். கண்டிப்பாக கொடைக்கானல் இருந்தால் கண்டிப்பாக அந்த பார்க்கை போய் செக் பண்ணி பாருங்கள். நிறைய விதமான ஃப்ளவர்ஸ், நிறைய பிளான்ஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் டே வந்து பிரைன் பார்க் ஃபுல்லும் பார்த்துட்டு இதுவே ஈவினிங் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைரெக்டாக ஹோட்டலில் போய் செக்இன் பண்ணிவிட்டு இப்போ அந்த நெக்ஸ்ட் செக்இன் பண்ண இந்த ஸ்டெர்லிங் ஹாலிடேஸ் வீடியோ நாங்கள் முந்தின விலாகில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுவும் லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு விசிட் பண்ணது ரோஸ் கார்டன் தான். இந்த ரோஸ் கார்டன் என்ட்ரன்ஸில் தான் இருக்கிறோம். இந்த ரோஸ் கார்டனோட என்ட்ரன்ஸ் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஈச் பர்சன் வந்து 20 rupees சார்ஜ் பண்ணாங்க. அது இல்லாமல் கேமரா நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா கேமராவுக்கும் செப்பரேட்டாக நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ரோஸ் கார்டனோட மொத்த ஏரியா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 10 acresன்னு சொன்னாங்க. ஸோ 10 acres வந்து ரீசெண்டாக டெவலப் பண்ணுறதுக்கு டோட்டலாக 9 crores ஸ்பெண்ட் பண்ணேன்னு சொன்னாங்க. ஸோ இங்கே வந்து மோர் தென் 1 lakh பிளான்ஸ் இங்கே வந்து நீங்கள் பார்க்கலாம். பிளான் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ ட்ரீஸு அப்புறம் ஒரு செடிஸ் இங்கே வந்து வச்சுருந்துருக்காங்க. ஸோ இந்த ரோஸ் கார்டனில் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ரோசஸ்லாம் உங்களால் பார்க்க முடியும். ஒவ்வொன்றும் நீங்கள் நம்ம நார்மலாக இல்லாத ரோசஸ், நிறைய ரோசஸ் இங்கே வந்து நாங்கள் பார்த்தோம். அது இல்லாமல் இன்னும் நிறைய பிளான்ஸ், நிறைய ட்ரீஸ்லாம் இருந்தது. அது இன்னும் நிறைய கிளிப்ஸ் ஷேர் பண்ணியிருக்கோம், பாருங்கள். ஸோ இந்த மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக வெயிலாக தான் இருந்தது. பட் அவ்வளோ ஹாட்டாக இல்லை, பட் நார்மலாக தான் இருந்தது. ஸோ போக போக அப்படி கொஞ்சம் அப்படி சில்லுன்னு ஆச்சு கிளைமேட்டு.
நெக்ஸ்ட்டு அங்கேருந்து போன பிளேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பூம்பாறை வில்லேஜ் தான். அங்கே என்ன ஸ்பாட்னா என்ன பார்க்கலான்னா, அங்கே ஒரு ஆக்சுவலாக ட்ரைபல் அவங்களாம் ஸ்டே பண்ணியிருக்கிற அந்த வில்லேஜ் வியூ வந்து மேலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல செம வியூவாக இருக்கும், நல்ல லேண்ட்ஸ்கேப் வியூவாக. இங்கேருந்து அந்த பழனி மவுண்டெயின் அந்த வியூவும் இருக்குன்னு சொன்னாங்க. பட் எக்ஸாக்டாக எங்களுக்கு எந்த மவுண்டெயின் தெரில, ஜஸ்ட்டு நாங்கள் பார்த்தோம். பட் இந்த வியூ வந்து இந்த லேண்ட்ஸ்கேப் வியூ, அப்புறம் அந்த அக்ரிகல்ச்சர் பண்ணுற லேண்ட் எல்லாமே, அந்த வியூ எல்லாமே அந்த டாப் ஆஃப் த மவுண்டெயின்லேருந்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. பட் இதுக்கப்புறமும் இன்னும் நிறைய வில்லேஜஸ்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. பட் நாங்கள் டைம் இல்லாதனால அவ்வளோ மறுபடியும் அந்த வில்லேஜ்லாம் போய் பார்க்குற டைம் இல்லை. பட் இதேமாரி சிமிலராக தான் இருக்கும். பட் இதுக்கப்புறமும் ஒரு லேக் ஒன்று சொன்னாங்க, நேம் எக்ஸாக்டாக தெரியல. அதுவும் அந்த வியூவும் இப்போ கோவிட் ரெஸ்ட்ரிக்ஷன்னால அங்கே எதுவுமே போக முடியல, அங்கெல்லாம் பிளாக் பண்ணி வச்சுருக்கறதுனால இந்த வியூ மட்டும் பார்த்தோம். நெக்ஸ்ட் அதை பார்த்து முடிச்சுட்டு அப்பர் லேக்கை போனோம். அப்பர் லேக் என்னென்னா ஃபஸ்ட்டு நாங்கள் ஃபஸ்ட் டே பார்த்தோம்னா லேக், அதோட வியூவை வந்து ஜஸ்ட்டு நெக்ஸ்ட் மவுண்டெயின்லேருந்து பார்க்கும்போது ஒரு வியூ கிடைக்கும். அந்த வியூவை தான் வந்து அப்பர் லேக்காக அது ஒரு பாயிண்ட்டாக டூரிஸ்ட் ஸ்பாட்டாக வச்சுருக்காங்க. இதுவும் இந்த வியூ பார்க்குறதுக்கு இங்கேருந்து செம்மையாக இருந்துச்சு. அப்புறம் இங்கேருந்து நெக்ஸ்ட்டு கிளம்பி போன ஸ்பாட் வந்து லிரில் ஃபால்ஸு. பட் இங்கே எதுவுமே குளிக்க எதுவுமே முடியாது, பட் அந்த வியூவை பார்த்து நம்ம என்ஜாய் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் சின்ன ஒரு ஸ்மால் ஃபால்ஸ் மாதிரி இருந்துச்சு. இங்கேருந்து ஒரு ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்காண்ட ஒரு ஸ்பாட்டாக இருந்துச்சு. இது பக்கத்துலேயும் நிறைய ஷாப்ஸ்லாம் இருந்தது, சாக்லேட்ஸு அந்த மாதிரி வாங்குகிற சின்ன சின்ன ஷாப்ஸ் இருந்தது. அதுவும் அந்த வியூவும் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல அவ்வளோவா பார்க்குறதுக்கு வேறு எதுவுமே இல்லை, ஜஸ்ட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கான ஒரு ஸ்பாட் மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அங்கேருந்து கிளம்பி நாங்கள் வந்து க்ரீன் வேலி பார்க்க போயிருந்தோம். க்ரீன் வேலினா அதோட ஓல்ட் நேம் என்னென்னா சூசைட் பாயிண்ட், எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த சூசைட் பாயிண்ட் தான் நெக்ஸ்ட்டு நாங்கள் பார்க்க போயிருந்தோம். அங்கே ரெண்டு சைடும் பார்க்க போகிற வேல வந்து ரெண்டு சைடுமே நிறைய ஷாப்ஸ்லாம் இருந்தது. பட் இப்போ இந்த கொரோனா சிச்சுவேஷன்னால நிறைய ஷாப்ஸ் ஓப்பனில் இல்லை, பட் ஒன்று ரெண்டு ஷாப்ஸ்லாம் ஓப்பனில் இருந்தது. ஸோ அது பார்த்துட்டிங்கனாலும் ரொம்ப ரஷ்லாம் இல்லவே இல்லை நாங்கள் போன டைமில். உங்களுக்கே தெரியும், அப்போ தான் அந்த மந்த் தான் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வியூ தான் வந்து சூசைட் பாயிண்ட். இந்த சைடு அந்த சைடு பார்த்தீங்கன்னா எதுவுமே மிஸ்ட்னால எங்களுக்கு சரியாக அவ்வளோவா தெரியல. பட் இந்த சைடு ஃபுல்லுமே மவுண்டெயின் தான். முன்னாடி இந்த சைடு வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சைடில் அந்த கிரில் கேட்லாம் இருக்காது, பட் இப்போ கிரில்லாம் போட்டு பிளாக் பண்ணியிருக்காங்க, அந்த சைடு யாரும் போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி. இப்போ இதோட நேம் பார்த்தீங்கன்னா முன்னாடி சூசைட் பாயிண்ட்டுன்னு இருந்தது, பட் இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் அது வந்து க்ரீன் வேலி வியூன்னு அப்படின்னு அதை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் அதை பார்த்துட்டு அப்படியே நாங்கள் வந்து நெக்ஸ்ட்டு போன லொக்கேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோக்கஸ் பார்க்கு. இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன் வந்து ஒரு வாக்கிங் போகிறதுக்கான ஒரு ஏரியா மாதிரி இருந்துச்சு. ஸோ இங்கேருந்து நிறைய வியூ பாயிண்ட் இருந்ததுன்னு சொன்னாங்க. ஸோ இங்கேருந்து போயிட்டு அதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து ஒரு 15 ருபீஸ் பே பண்ணியிருந்தோம். ஸோ அதில் ஒரு 15 ருபீஸ் பே பண்ணிவிட்டு ஜஸ்ட் உள்ளே ஒரு வாக் போயிட்டு அந்த வியூ பாயிண்ட் ஒன்று பார்த்தீங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க.
ஸோ அதில் என்னென்ன வியூலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வேலி வியூ, மவுண்டெயின் வியூ, ஷட்டிங் வியூ, அப்புறம் டால்ஃபின் நோஸ் வியூ, குறிஞ்சி கார்டன், அப்புறம் வைகை டேம் வியூ, சிட்டி வியூ, ஸ்கை வாக் ஏரியா, அப்புறம் மெடிசின் கார்டன், அப்புறம் செகண்ட் ஹையஸ்ட் வியூ பாயிண்ட்டு, நிறைய பாயிண்ட் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பட் எதுவுமே எங்களால் எது பார்த்தோன்னே எங்களுக்கே தெரியல, ஏன்னா அவ்வளோ மிஸ்ட்டு இருந்தது நாங்கள் போன டைமில். பட் 1-2 வியூ பாயிண்ட் பார்த்துருந்தோம், எல்லாமே நல்லா இருந்துச்சு. இந்த சைடு ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா நிறைய மிஸ்ட் இருந்ததுனால எங்களுக்கு எக்ஸாக்டாக எந்த வியூ பாயிண்ட்டுங்கிறது சரியாக தெரியல. ஸோ இதை முடிச்சுட்டு நாங்கள் நெக்ஸ்ட்டு போன ஸ்பாட் தான் செட்டியார் பார்க்கு. செட்டியார் பார்க்கு ஜஸ்ட்டு நீங்கள் வந்து போய் ஃபோட்டோஸ் எடுத்து கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம். ஜஸ்ட் இது வந்து கிட்ஸ் இருந்தீங்கன்னா கிட்ஸ் கூட்டிகிட்டு போயிட்டு ஜஸ்ட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு நார்மல் பார்க் தான். இங்கே நிறைய வீடியோ ஷூட்டிங்லாம் நீங்கள் நிறைய மூவிஸில் பார்த்துருப்பீங்க. இங்கேயும் ஜஸ்ட் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் இருக்குது, லைக் 15 rupees பெர் ஹெட்டு. இந்த வியூ பார்த்தீங்கன்னா இதில் அப்படியே இந்த கிராஸ் வச்சு அப்படியே செட்டியார் பார்க் அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. ஸோ ஃபைனலாக அப்புறம் நாங்கள் நெக்ஸ்ட்டு விசிட் பண்ணுற பிளேஸ் என்னென்னா குறிஞ்சி ஆண்டவர் டெம்பிள். இது ஆக்சுவலாக பழனியோட சப் டெம்பிள் சொன்னாங்க. இங்கே மெயினாக இருக்கிற கடவுள் என்னன்னு பார்த்தீங்கன்னா முருகர். ஸோ ஆக்சுவலாக எதுக்கு இங்கே வந்து குறிஞ்சி ஆண்டவர் டெம்பிள்னு நேம் வந்தது ரீசன் என்னென்னா, ஆக்சுவலாக 1930s சம்திங்கில் வந்து குறிஞ்சி பூ வந்து இந்த மவுண்டைன் ஃபுல்லும் பூத்திருந்தது. அந்த டைமில் ஆக்சுவலாக அந்த கோயில் கட்டியிருக்காங்க. அதனால் கட்டினது வந்து ஒரு கிறிஸ்டின் லேடின்னு சொன்னாங்க. ஸோ அந்த டைம் வந்து அந்த குறிஞ்சி பூ பூத்த டைம் கட்டினதுனால அந்த குறிஞ்சி ஆண்டவர்னே இது வந்து நேம் வச்சுட்டாங்க. ஸோ இது வந்து உள்ளே வந்து எங்களால் போய் வீடியோ எடுக்க முடியல, கேமரா அலோவ் பண்ணதுனால. ஸோ கேமரா அலோவ் பண்ணதுனால அவுட்டர் வியூ மட்டும்தான் எங்களால் எடுக்க முடிஞ்சது. ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்த வீடியோ நாங்கள் லாஸ்ட் 3 days கொடைக்கானலில் ஸ்பெண்ட் பண்ணியிருந்த வீடியோ எல்லாமே காமிச்சிட்டோம். இன்னும் நிறைய ஸ்பாட்ஸ் எங்களால் விசிட் பண்ண முடியல, ஏன்னா இந்த கோவிட் லாக்டவுன்னால் நிறைய டூரிஸ்ட் பாயிண்ட்ஸ் வந்து பிளாக் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ நீங்கள் அதுபடி பிளான் பண்ணிக்கோங்க. மேபி நெக்ஸ்ட் மந்த் லாக்டவுன் ரிலீஸ் ஆகணும் நாங்கள் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு எதுவும் கமெண்ட்ஸ், வேறு எதுவும் சஜஷன் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.